வண்டி ஃபுல்லாக மழையில் நனையிறதுனால ப்ளக்கில் தான் முதல்ல தண்ணி அடிக்கும். முதல்ல வந்து ப்ளக்கை கைட்டி பார்க்கணும். ஸ்பாட் ப்ளக் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஏறும். கைட்டி காமிக்கிறேன். இதுதான் ப்ளக்கு, ஸ்பாட் ப்ளக்கு. இது கார்பன் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கருப்பா இருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து துணி, உங்ககிட்ட துணி இருந்தாலும் துணி க்ளீன் பண்ணுங்க. இல்லை துணி இல்லைன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எமர் ஷீட்டு இல்லை ஏதாவது உப்பு காய் மாரி வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணி ஸ்பார்க் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுங்க. இந்த கார்பன் இல்லைனாலே உங்களுக்கு வந்து ஃபயரிங் கிளீனாக இருக்கும். ப்ளக் ஃபயரிங் கிளீனாக இருக்கும். ப்ளக் ஃபயரிங் கிளீன் ஆச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இது உள்ள தண்ணி போச்சுன்னா லைட்டாக ஊதிட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு ஸ்பார்க்கை க்ளீனாக இருந்தாலே போதும், வண்டி உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். முதல் விஷயம் பேஸ் இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலைன்னா கார்பெட்ல வந்து தண்ணி போகும், மழை தண்ணி வந்து உள்ள போகும். அவங்க கிட்டே ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா இதுல வந்து டிரைவ் பண்றதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுப்பாங்க. இது பார்த்தீங்களா ஸ்க்ரூ தெரியுதுங்களா? இது திறந்தீங்கன்னா உள்ள வந்து தண்ணி ஏறி இருந்தா ட்ரை ஆகும். இந்த மாதிரி கீழே அந்த பக்கம் பாருங்க, பெட்ரோல் வந்துடும். உங்களுக்கு தண்ணி இருந்தா தண்ணி வந்துடும். ஓகே ஓகே. அதை க்ளோஸ் பண்ணீங்கன்னா தண்ணி வந்துடும். ப்ளக் அந்த ப்ளக்கை க்ளீன் பண்ணி போட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, அது ஸ்டார்ட் ஆகும். இது பேஸ். இன்னைக்கு தண்ணி இன்ஜின் உள்ளெல்லாம் தண்ணி போடுச்சுன்னா அது உங்களால முடியாது. இது உள்ள இந்த சைலன்சர் எக்ஸாஸ்ட் வழியா தண்ணி உள்ள போயிடும். இது வழியா தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. மெக்கானிக் ஷீட் தான் நீங்க கொண்டு வரணும். அதெல்லாம் நீங்க கைட்ட முடியாது, மெக்கானிக் ஷீட் தான் வந்து பண்ணணும். இது பேஸ் ஆகும். ஆனா இப்போ வந்து தண்ணியில போயிட்டாங்க, அவங்களுக்கு தெரியல முட்டை வரைக்கும் தான் தண்ணி இருக்கும் நினைச்ச வண்டி ஓட்டி இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா இருக்கும், அது சைலன்சர்லாம் தண்ணி போகாது. அந்த டைம்ல என்ன பண்றது? சடனா மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? வண்டி முதல்ல ஆஃப் பண்ணிடுங்க. வண்டி ஓட்டிட்டு போகாதீங்க, ஆஃப் பண்ணிட்டு எங்கன்னா தண்ணி கொஞ்சம் பிளாட்டா தண்ணி இடத்துல எடுத்துட்டு வந்து கூடுமான வரைக்கும் நான் சொன்ன அந்த பேஸ் ப்ளக்கை கைட்டிட்டு பம்ப் பண்ணுங்க. சப்போஸ் இன்ஜின் உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா பம்ப் பண்ணீங்கன்னா அது வழியா தண்ணி வந்துடும். நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த இன்ஜின் எக்ஸாஸ்ட் வழியா வந்து எட்டு வழியா வந்து தண்ணி வந்துடும். எட்டு வழியா தண்ணி வந்துன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபுல்லா இன்ஜின் உள்ள போகாது உங்களுக்கு. ஆனா முதல்ல வண்டி ஆஃப் பண்ணிடணும். நீங்க அப்படியே ஓட்டிங்கன்னா ஃபுல்லா அந்த பம்பிங்ல வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆகி உள்ள வந்து இன்ஜின் ஆயில், கிளச் பிளேட் இது எல்லாமே ஸ்பாயில் பண்ணிடும். முதல்ல ஆஃப் பண்ணிடணும். அப்படியே ஓட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்ஜின்லாம் ஸ்பாயில் ஆகிடும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஓட்டிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சில வேலைப்பாடு காட்டும்ல, தண்ணி உள்ள இறங்கி இருக்குன்னு. ஆமா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது தண்ணி உள்ள போயிருக்குன்ற மாதிரி? அதுல வந்து இதுல இன்ஜின் ஆயில் இருக்கும். சப்போஸ் இன்ஜின் உள்ள போயிடுச்சுன்னா இதுல வந்து ஆயில் ஸ்டிக்குன்னு ஒண்ணு கொடுப்பானுங்க. எல்லா வண்டியில ஸ்டிக்கு கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கை வந்து திறந்தீங்கன்னா இப்போ இதுல ஆயில் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆயில் வந்து ஓரளவுக்கு இதுவா இருக்கு, பிளாக்கா இருக்கு. தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா ஆயிலும் தண்ணியும் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒயிட் கலர்ல ஆயிடும். ஓகே. தண்ணி வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒயிட் கலர்ல ஆயிடும். அப்பயே தெரிஞ்சிடும் இன்ஜின் ஸ்பாயில் ஆயிடும். உடனே இம்மிடியா இன்ஜின் ஆயில ட்ரை பண்ணி ஃப்ரெஷ்ஷா வேற ஆயில் ஊத்துனீங்கன்னா கரெக்டா இருக்கும். வேற ஒண்ணு இல்லை.